பாரு, இந்த மாதிரி காட்டெருமையெல்லாம் அடிக்கிறதுக்கு 15 இன்ச் ஆர்ம்ஸ்லாம் தேவையே இல்லை. வெறும் 1400 கிராம் மூளை, அதை அழகா யூஸ் பண்ணா போதும். பாரு ஹாப்பி. செம்ம கிரிமினல் பிரெயின்டா. நல்லா யூஸ் பண்ற. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஏய், இவன் எதுக்கு இங்க வந்தா? நீங்க அழுகிறதுனாலயோ சத்தம் போடுறதுனாலயோ எதுவும் நடக்க போறது இல்ல. உங்க எல்லாரோட நிலைமை எனக்கு புரியுது. ரெசிஷன் டைம்ங்க. ஐ அம் ஹெல்ப்லெஸ். இப்படி திடீர்னு டெர்மினேட் பண்ணா நாங்க என்ன சார் பண்றது? உங்க ஆஃபீஸ்ல ஒரு கிளாஸ் இருக்குங்க. என்னாச்சு? எப்ப வேணா டெர்மினேட் மெயில் பார்க்கல? முதல்ல அதை படிச்சு பாருங்க. ரெசெஷனா கம்பெனிக்கு ஒர்க் வரலையா? எல்லாம் வர மாட்டாங்க. பாதி பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. உங்களை பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. இங்க இல்ல. டெர்மினேஷன் லெட்டர். எந்த ஐடி கம்பெனிலயும் வர்க் பண்ண முடியாது. சார், இந்த மிரட்டற வேலை எல்லாம் வேணாம். உன் பேர் இதுல இருக்குடா. அம்மாட்ட சொல்ல போறது இல்ல. எனக்கு வேலை போனது தெரிஞ்சா அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன, இந்த வேலையை நம்பி பேங்க்ல வேற லோன் வாங்கி வச்சிருக்கேன். மாசம் 65,000 டியூ கட்டணும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கேன். எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. மந்த்லி 65,000. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. யாரு? அண்ணா. சொல்லுண்ணா. எங்க இருக்க? ஆஃபீஸ்ல ப்ராஜெக்ட் மேனேஜரோட சின்ன மீட்டிங். ஏன் கேக்குற? எந்த ஆபீஸ்ல நீ ப்ராஜெக்ட் மேனேஜரோட மீட்டிங்ல இருக்கியோ அதே ஆபீஸ்ல நானும் இருக்கேன். கொஞ்சம் திரும்பி பாரு. இதான் ஆஃபீஸா? சார் தான் ப்ராஜெக்ட் மேனேஜரா? சார், நான் மதுசூதனன். நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன ஹீரோயிசமா? ஹியூமனிசம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறவன் ஆம்பளையே கிடையாது. அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி. ஏய், யார் கையை பிடிக்கிற? மூக்கு உடைச்சிருவேன். ஹலோ, இந்த மிரட்டுற வேலை எல்லாம் வேணாம். நாங்க 2 பேரும் மேஜர். நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. என்ன மீறி இவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பார்க்குறேன். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ப்ரொசீஜர் பிரகாரம் உங்கள் 2 பேருடைய ஃபோட்டோஸையும் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவோம். 30 நாளைக்குள்ள எந்த விதமான அப்ஜெக்ஷனும் வரலன்னா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜ் டேட்டை முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அன்றைக்கி வரும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் பூரா என்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். நவம்பர் 15th மேரேஜ் டேட் கன்ஃபார்ம். பாரு, நீ ரொம்ப அவசரப்படுறேன்னு நினைக்கிறேன். யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். இல்ல, உங்க அண்ணன் கிட்ட பேசி நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம்ல. நீ அவனை கன்வின்ஸ் பண்ண போற. என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. உன்னையும் பிரிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்டர்னாலும் போவான். தம்பி, ஈஸி கவுண்டர் எங்க இருக்குப்பா? உள்ள கேளுங்க சார். இங்க பாரு, இந்த 30 டேஸ்க்கு எனக்கு எந்த காலும் பண்ணாத. ஏதாவது அர்ஜென்ட்னா நீ திவ்யா கிட்ட சொல்லு. திவ்யா என்கிட்ட சொல்வா. நான் உன்னை கூப்பிடுறேன். அப்புறம் இந்த நம்பரை டிஸ்கனெக்ட் பண்ணி ஒரு புது சிம் ஒரு பொண்ணு பேர்ல எடுத்து வச்சுக்கோ. ஏன்? டெஃபினட்டா என்னோட கால்ஸ் எல்லாம் என் அண்ணன் ட்ரேஸ் பண்ணுவான். அதான். சரி, நம்ம கல்யாண விஷயத்தை எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன். டேய், புரிஞ்சுக்கோடா. ஆல்ரெடி ஒரு பிரச்சனையா அண்ணன் இருக்கான். நீ போய் உங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க முடியாதுன்னு அவங்களும் ஒரு பிரச்சனையா வந்து நிக்க கூடாது. நான் சொன்ன மாதிரி நவம்பர் 15th இந்த கல்யாணம் நடக்கணும். இல்ல? ஏய், நவம்பர் 15th நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்றானா? நாம கிளம்பலாம். as per the plan நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துருவேன். நீயும் வந்துரு. சப்போஸ்
என் அண்ணன் நம்ம கல்யாணத்தை நடக்க விடாம தடுத்து நிறுத்திட்டானா நெக்ஸ்ட் டே நீயும் நானும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போறோம். கமிஷனர் முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவனால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். என்ன யோசிக்கிற? இல்லை, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்லாம் கமிஷனர் ஆஃபீஸு. கல்யாணம் கன்ஃபார்மாக நடந்துடும். அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் நைட்டு ஹனிமூனு இந்த விஷயம்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிக்கிட்டோம்னா அடிக்காத. ஏன் போகக்கூடாது? கல்யாணம் உனக்கு இம்பார்ட்டன் மேட்டர்னா ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு இம்பார்ட்டன் மேட்ரு. உனக்கு இம்பார்ட்டன் மேட்டர் பற்றி நீ பேசும்போது எனக்கு இம்பார்ட்டன் மேட்டர் பற்றி நான் பேசக்கூடாதா? இதெல்லாம் டூ மச். உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? சே, ஐ சிரிச்சிட்டல. அப்படியே சிரிச்சிட்டே சொல்லிட. எங்கே வச்சுக்கலாம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நைட்டை? எனக்கு எங்கேனாலும் ஓகே. இந்த கார் கூட ஓகே தான். ஹலோ ஹலோ பார்கவி. தீனா, அண்ணா நான் திவ்யா பேசுறேன். சொல்லு. மது உன்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணுமா? ஓகே, நாளைக்கு 9:30 ஆஃபீஸ் வந்துடுறேன். சரி. சொல்றா, ஏதோ அர்ஜென்ட்டாக பேசணும்னு சொன்னியா? என்ன விஷயம்? மறு மனசு கேட்கல. உனக்கு ஓகேன்னா நான் அம்மா கிட்ட பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நாளைக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டுமா? நானே ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கேன். என்னை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சதும் நீ நானும் திருவண்ணாமலை போகிறோம். அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறோம், புரியுதா? அது வரைக்கும் பேசாம இருடா ப்ளீஸ். சரி, வச்சிடவா? டேடி சொல்லு. காலையில் கல்யாணம் நடந்துரும்ல, எந்த பிரச்சனையும் வராதுல்ல? மனசை போட்டு குழப்பிக்காத. எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக வராது. வரக்கூடாது, நல்லபடியாக நடக்கணும். கண்டிப்பாக நடக்கும்மா. நாளை காலை நீ என்னை பிக்கப் பண்ண வர வேணாம். நான் என் ஃப்ரெண்ட் வண்டியில் ஸ்ட்ரைட்டாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். ஓகே, பை. என்னம்மா, ஃபைனல் ஸ்கேன் முடிஞ்சா? டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தைக்கு கழுத்துல கொடி சுத்திருக்குன்னு சொல்றாங்க. ஆபரேஷன் பண்ணி தான் வெளியில எடுக்கணுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. ஏய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. நீ வேற என் பையன் பின்னாடி கன்சிவா பொண்ணு திரிசா பொண்ணு சுத்த போகுதுங்க. நீ கொடி சுத்திருக்கிற பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? ஏய், கண்ணத்தோட அதுவும் கூடாது. நம்ம பாலனுங்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து விட்டுருக்கேன், வாங்கிட்டியா? நாளைக்கு காலையில வந்த உடனே திண்டிவனத்துல பெரிய ஹாஸ்பிட்டலா பார்த்து உன்னை சேர்க்கிறேன். ஜாம்னு பிரசவத்தை பார்த்து நம்ம குட்டு ஜோட்டாபியமா லான்ச் பண்றோம், புரியுதா? ஏங்க, நம்ம பையன் நல்லபடியா பிறந்துருவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. அவன் நம்ம பையன் சிங்க குட்டி மாதிரி வருவான், எந்த பிரச்சனையும் வராது. நான் இருக்கேன்ல, பயப்படாத, தைரியமா அது. மனசை போட்டு கொலைப்பிடாம நம்ம கொலை சாங்க. நீ லவ் பண்றிய மது நல்ல பையனாமா? எந்த ஊர்? அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? இப்போ ஏன் கேட்குற? நல்ல ஃபேமிலியா இருந்தா பேசலாம் தான். ரொம்ப நல்ல ஃபேமிலினா, திருவண்ணாமலைனா. அம்மா கவர்மெண்ட் பஸ் டிரைவர். மது ஐஜி சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். வேலை போயிருச்சு. பட் சீக்கிரமே வேலை கிடைச்சிரும்னா. சரி, நாளை காலையில மதுவை வந்து என்னை மீட் பண்ண சொல்லு. பேசி பார்க்கறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கன்ஃபார்மா உனக்கு பிடிக்கும்னா. மதுவை அவன் ஃபேமிலி டெஃபினட்டா உனக்கு பிடிக்கும். சரி, வர சொல்லு. ஷூர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் பாஸ். என்னை ஒரிஜினல் டாக்டர்னு நம்பிட்டாங்க. எங்க ஆளை காணா பாஸ். ஐயோ, புலம்பு விட்டானுங்களே. யாரு நியூலி அப்பாயிண்டடா? அந்த பொண்ணு என் கடை சாத். அட பாவிங்களா நீங்களா? டேய், இந்த தில்லைக்கு தொல்லை கொடுக்கறதுக்காகவே திரும்ப வரீங்களா? டாக்டர், டேய், பேசாத எதுவும் பேசாத. என் ஹாஸ்பிட்டல் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தாண்டா சந்தோஷ் ஹாஸ்பிட்டல்னு பேர் வச்சேன். கலகலன்னு இருந்த ஹாஸ்பிட்டலை இப்படி லகலகன்னு மாத்திட்டீங்களடா. போலீஸ் ஆர்டருக்கு பயந்து ஆளே இல்லாத ஐசியூக்குள்ள 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போகிறதும் தலையணைக்கு ஊசி போட்டு தடவி கொடுத்துட்டு வர்றதும் ரொம்ப கேவலமாக இருக்குடா. நான் டாக்டரா இல்லை ஆக்டரான்னு எனக்கே டவுட்டாக இருக்குதுடா. இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? ஏதாவது பாம்புகம் போட போகிறீங்களா? சத்தியமா அப்படிலாம் கிடையாது டாக்டர். ஒரு டாக்டரோட வேலையை உயிரை காப்பாத்துறது தான். இப்போ எங்கள் உயிரை காப்பாற்றுவீங்கன்ற நம்பிக்கையில் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ஒரு 2 நிமிஷம் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்களேன்.
இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மை, ஆனால் அதுக்கான எந்த எவிடன்ஸும் என்கிட்ட கிடையாது. நீங்கள் காப்பாற்ற போகிறது என்னையும் என் குடும்பத்தை மட்டும் இல்லை, சிட்டியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான அப்பாவி உயிர்களை. இவனுக்கு ஹிப்னோதெரப்பி பண்ணி உண்மையை வெளில கொண்டு வரணும், அதை போலீஸ் கிட்ட சொல்லணும். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். இவனை பற்றின டீட்டெயில்ஸ். ப்ளீஸ் டாக்டர். வாட் மை பாய், ஃபீலிங் கம்ஃபர்டபுள்? இந்த செட்டப்பெல்லாம் பார்த்தா எனக்கு ஞாபகம் திரும்புதோ இல்லையோ, நான் திரும்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். உன் பேர் திண்டிவனம், ஊர் குழந்தைவேலு. பேரு குழந்தைவேலு, ஊரு திண்டிவனம். சக்ஸஸ். நான் தப்பாக சொன்னால் இவன் கரெக்டாக சொல்கிறான். இவனை கரெக்ட் பண்ணிடலாம். திண்டிவனம் குழந்தைவேலு, see my fingers. எதுக்கு இப்போ மூஞ்சிக்கு முன்னாடி மாவு பிசைகிற? ஷட் அப். இப்போ நீ என் கண்ட்ரோலுக்கு வர்ற. தூங்க போற, தூங்க போற, தூங்க போற, தூங்குற, தூங்கிட்ட. லிசன் டு மை வேர்ட்ஸ். இப்போ நீ 14ஆம் தேதிக்கு போற. நவம்பர் 14ஆம் தேதி. நவம்பர் 14ஆம் தேதி ராத்திரி என்ன ஆச்சு? என்ன பேசல? சோட்டா கிட்ட என்ன பேசல? சொல்லு. கமான் கமான், ஸ்பீக் அவுட். சொல்லு. என்ன யாரும் பிடிக்க முடியாது. நான் தீவிரவாதி, தீவிரவாதி. மறுபடியும் சொல்லு. கேட்டோம் சார். என்ன யாரும் பிடிக்க முடியாது. நான் தீவிரவாதி, தீவிரவாதி. அப்பவே சொன்ன திரும்ப மாட்டேன்னு கேட்கலையடா. டாக்டர் மரியாதை பேசுங்க. தப்பாலாம் பேசலையாயோ, வயிறு புடுங்கியா? அந்த புடுங்கியாவா? டாக்டர் டாக்டர் இருக்க. நீங்க இருக்கீங்க. அவன் இருக்கா? தாத்தா. தாத்தாவா? டைம் என்ன? ஏன்? டப்பிங் போகணும். லேட்டாக போனால் பேட்டா கிடைக்காது. என்னை யாரும் பிடிக்க முடியாது. நான் தீவிரவாதிக்கு எல்லாம் தீவிரவாதி. தீய சக்தியை அழிக்கத்தான் நான் வந்திருக்கேன். எனக்கும் என் மக்களுக்கும் எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இதாங்க என் உலகம். டெய்லி லட்சக்கணக்கான குழந்தைங்க என் குரலில் சோட்டா பீமை பார்த்து சந்தோஷம் இருக்காங்கன்னு நினைக்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்காகத்தான் கம்மி சம்பளம் கிடச்சும் கூட 2 வருஷமா அதே வேலையை விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வயிற்றில் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிற என் பொண்டாட்டி மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு சோட்டா பீமுக்கு தொடர்பு இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற பயங்கரவாதி சோட்டாவுக்கும் எனக்கும் எந்த தொடர்பு இல்லைங்க. 14ஆம் தேதி நைட்டு டப்பிங் முடிச்சுட்டு ரூமுக்கு போகும்போது வண்டிக்கு பெட்ரோல் போட காசு இல்லை. 200 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டு சனியனத்துக்கு என் பனியனில் விட்டுக்கிட்டேன். அவனுக்கு லிஃப்ட் கொடுத்தேன், அவன் எனக்கு காசு கொடுத்தேன், நான் பெட்ரோலை போட்டு அவன் ஃபோனில் யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் அவனை வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு போனேன். போலீஸ் செக் போஸ்ட்டில் திரும்பி பார்க்குறேன், அவனை ஆளை காணாம். அந்த 10 நிமிஷம் நான் அவன் கூட ட்ராவல் பண்ணதை தவிர எனக்கு அவனுக்கு வேற எதுவுமே இல்லைங்க. நீங்கள் எப்படி போலீஸுக்கிட்ட நல்லவன் நிரூபிக்க போராடிக்கிட்டு இருக்கீங்களோ அதே நிலைமையில் தாங்க நானும் நல்லவன் நிரூபிக்க உங்கள் முன்னாடி போராடிக்கிட்டு இருக்கேன். அவன் ஃபோன் பண்ணான்னு சொன்னல, ஓ மொபைல் இருந்தா இல்லை அவன் மொபைல் இருந்தா? பெட்ரோல் பங்க்கில் இருக்கிற ஜிடிஎல் போத்தில் இருந்து. எந்த பெட்ரோல் பங்க்கு? என்ன டைம் இருக்கும்? பூந்தமல்லி ஹைவேஸ் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு. லேட் நைட்டு 1:45 இருந்து ஒரு 2 மணி இருக்கும். அவன் யார்கிட்ட பேசினா, என்ன பேசினா, ஏதாவது ஐடியா இருக்கா? யார்கிட்ட பேசினான்னு தெரியல, ஆனால் ஏதோ gmail.com சொன்னேன். ஜிமெயில். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்கலாம்ல? A1 B2 சீதா C3 D4 @gmail.com. பாஸ்வேர்ட்? பிரதர்
பாஸ்வேர்டுன்ட்டு அவன் அந்த பக்கம் திரும்பிட்டான். போன கொடு. ஹலோ கிஷோர், மது பேசுறேன்டா. என்ன மாப்பிள்ள வேற நம்பர் வந்து கூப்பிட்டுருக்க? ஒரு சின்ன ஹெல்ப் மச்சான். சொல்லு. நவம்பர் 14ஆம் தேதி நைட்டு 1:45 2 மணிக்குள்ள நம்ம பூந்தமல்லி ஹைவேஸ் இருக்குல்ல, அதுல இருக்கிற இந்தியன் ஆயில் பங்க்ல இருக்கிற ஜிடெல் பூத்ல இருந்து ஒரு கால் அவுட் கோயிங் போயிருக்கு. அது எந்த நம்பருக்கு போயிருக்கு, அந்த நம்பர் யார் பேர்ல இருக்கு, அட்ரஸ், அப்புறம் அந்த நம்பர்ல இருந்து ஃப்ரீக்வெண்டா போன இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கால் டீடைல்ஸ் கொஞ்சம் இமீடியட்டா வேணும்டா. என்னடா போலீஸ் மாதிரி இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்குற? மச்சான் ரொம்ப அர்ஜென்ட்ரா, ஹெல்ப் பண்றா. கொஞ்சம் லைனில் வெயிட் பண்ணு. மது, நைட்டு கரெக்டாக 1:53க்கு ஒரு அவுட் கோயிங் கால் போயிருக்கு. 27 செகண்ட் பேசியிருக்காங்க. ஃபோன் நம்பர் 9444080345. பேர் இளங்கோ. அட்ரஸ் 149 பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட், ஃபர்ஸ்ட் அவென்யூ, பல்லாவரம் எக்ஸ்டென்ஷன். 4 மாதத்துக்கு முன்னாடி 500 ரூபாய் டாப் அப் பண்ணியிருக்காங்க. 14ஆம் தேதிக்கு வந்த இன்கமிங் காலை தவிர 4 மாதம் இந்த நம்பருக்கு வேறு எந்த இன்கமிங் காலும் வரல, அவுட் கோயிங் காலம் போல. ஓகேடா, தேங்க்ஸ்டா. இந்த நம்பர் எனக்கு மட்டும்தான் தெரிய சொன்னேன். இன்கமிங் கால் வருது. 4 மாசமா எந்த இன்கமிங் காலும் வந்ததில்ல. ஒருவேளை டெலி மார்க்கெட்டிங் காலாக இருக்குமோ? அட்டன் பண்ணாத. ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான். அட்ரஸ்க்கு போகலாம். பேர் அட்ரஸ் கரெக்ட். ஆனா இளங்கோ செத்து 6 மாசம் ஆயிடுச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஒய்ஃபா இருந்திருக்காங்க. அந்த நம்பர் அவங்க யூஸே பண்ணலன்னு அவங்க பையன் சொல்றான். ஹலோ சார். என்ன சார்? நான் ரோட்ல வண்டி நிப்பாட்டினா மற்ற வண்டியில எப்படிமா போறது? பக்கத்துல வண்டி- எதுக்காக நிப்பாட்டிருக்கீங்க? சாரி சார், அட்ரஸ் கேட்க நிப்பாட்டின. இப்போ எடுத்துறேன். சீக்கிரம் கிளம்புங்க. ஐயோ, கால் பண்றேன், யாருக்கோ கால் பண்றேன். நம்மளை கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். பாரு, நீ முதல்ல ஃப்ளாட்டுக்கு போ. குட் ஈவினிங் மேம். 4 மணிக்கு வர சொன்னீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொரியர் பசங்க வந்துட்டாங்க. கேர்ஃபுல். பாக்ஸஸை டிஸ்பேட்ச் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேம். சீக்கிரம் போ, எனக்கு மூச்சா முட்டிக்கிட்டு வருது. பாவம் காஞ்சு போயிருக்கு. அட என்ன பிரச்சனைக்கு தண்ணி விட்டா நல்லதானே. ஐயோ, இருக்கிற அர்ஜென்ட்டுக்கு இவங்க வேற ஸ்லோ மோஷன்ல போய்கிட்டு இருக்காங்களே. சீக்கிரம் போய் தொலைங்களேண்டா. ஐயோ, டேய், அது வாஷ் பேஷன். இப்போ இதுல போறதா ஃபேஷன். காரை நார் அடிச்ச மாதிரி இதையும் நார் அடிச்சிடாத. பாத்ரூம்குள்ள போடா. இளங்கோ செத்து 6 மாசம் ஆயிடுச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஒய்ஃபா இருந்திருக்காங்க. அந்த நம்பர் அவங்க யூஸே பண்ணலன்னு அவங்க பையன் சொல்றான். திரும்பவும் அதே நம்பர்ல இருந்து வருது. அட்டன் பண்ணு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசு. ஹலோ மேடம், நான் HDFC பேங்க் இருந்து மணிமாறன் பேசுறேன். இளங்கோ சார் இருக்காரா? நான் இளங்கோட வைஃப் தான் பேசுறேன். சொல்லுங்க. மேடம், உங்க அட்ரஸ் வந்து நம்பர் 149 பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட், பல்லாவரம் எக்ஸ்டென்ஷன். கரெக்டா?
கரெக்ட். மேடம் உங்களுக்கு ஒரு பர்சனல் லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. நீங்க கொஞ்சம் நேரடி ஆஃபீஸ்க்கு வர முடியுமா? தயவு செய்து கதவை திறக்கவும். ப்ளீஸ் ஓபன் தி டோர். தயவு செய்து கதவை திறக்கவும். தயவு செய்து கதவை திறக்கவும். ப்ளீஸ் ஓபன் தி டோர். நீ உள்ள போ. ஏய் பிண்டு ஓடி வந்துடா. எந்த பேங்க்ல தயவு செய்து கதவு திறக்கும்னு காலிங் பெல் இருக்கு. ட்ரேஸ் பண்றாங்க. நம்பர் ட்ரேஸ் பண்றாங்க. சான்ஸே இல்ல. இந்த நம்பர் யாருக்குமே தெரியாது. டெஃபினட்டா இந்த நம்பரை யூஸ் பண்றது சோட்டா தான். காலிங் பெல் சத்தம் கேட்டோனே சந்தேகப்பட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். டவுட்னு வந்தா கிளியர் பண்ணி ஆகணும். அந்த ஃபோன் நம்பரோட அட்ரஸ் கண்டுபிடி. பேங்க்கா போலீஸான்னு தெரிஞ்சிடும். அவன் கால் அட்டன் பண்ணி பேசினதால சிட்டியில் இருக்கிற ஏதாவது ஒரு செல்போன் டவரில் கண்டிப்பாக சிக்னல் ரிசீவ் ஆயிருக்கும். அது எந்த டவரும் கண்டுபிடிச்சிட்டோம்னா சோட்டா இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். கிரைம் பிரான்ச் போலீஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க. எப்படி? ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்த ஃபோன்ல அசிங்கமா பேசினான். கிரைம் பிரான்ச்ல இருக்க அண்ணனோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அந்த நம்பருக்கு கால் பண்ண சொன்னாங்க. கால் ரிசீவ் ஆன டவரை ட்ராக் பண்ணி 1 ஹவர்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, நீ உடனே கிரைம் பிரான்ச் கிளம்பு. இந்த ஃபோனை வச்சுக்க. ஏதாவது அர்ஜென்ட்னா கால் பண்ணு.